வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நம்ம இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் குரூப் ஏல 2 டீம் குவாலிஃபை ஆகிறத பார்த்துட்டோம். ஆமாங்க, இந்தியா நியூசிலாந்து வேற இந்த 2 டீம். குரூப் பியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் யார் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு தெரியல. குரூப் ஆஃப் டெத்னு சும்மாவா சொன்னோம்? ஆஸ்திரேலியா இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. இதுல அந்த முதல் 2 டீம் சொன்னால ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான், அவங்களுக்கு நடுவில் தான் இந்த மேட்ச். இந்த மேட்சை வச்சு இந்த 3ல ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பா எலிமினேட் ஆக போகுது அப்படின்றத சொல்லிடலாம். எந்த 2 டீம் குரூப் பில இருந்து செமிஃபைனல்ஸ் போறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இந்த மேட்ச் ப்ரிவியூக்குள்ள போவோம். ஆனா நம்ம இந்த மேட்சோட ப்ரிவியூ டீடைல்டா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அன்ஃபேர்னஸ் ஆஃப் திஸ் ஃபிக்ஸ்சர். அதாவது இந்த ஃபிக்ஸ்சர் ரொம்பவே அன்ஃபேரா இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்னஸ்டே ஆப்கானிஸ்தான் இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் ஆடுறாங்க. பிரில்லியண்டான மேட்ச், கடைசி பால் வரைக்கும் போகுது. அதுல இங்கிலாண்டை தோக்கடிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான். அந்த ரிசல்ட் எல்லாம் எப்படி வேணா இருந்திருக்கட்டும், ஆனா அந்த மேட்ச் கடைசி பால் வரைக்கும் போச்சுன்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். கடைசி பால் வரைக்கும் போச்சு அப்படின்னா 50-100 ஓவருக்கு ஆப்கானிஸ்தான் ஃபீல்டில் இருந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வெட்னஸ்டே 100 ஓவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு மறுபடியும் ஃப்ரைடே இன்னொரு ஓடிஐ கேம் விளையாட வராங்க ஆஸ்திரேலியா கூட. அதுவும் அவங்களுக்கு மஸ்ட் வின் கேம், கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற இந்த ஒரு ஹை பிரஷர் போட்டி ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஜாம்பவான் டீமோட இருக்கும்போது ஒரு நாள் தான் அவங்களுக்கு கேப்பு. அவங்க உடம்பு ரெக்கவர் கூட ஆயிருக்காதுங்க அந்த ஒரு 100 ஓவர் கேமுக்கு அப்புறம். இப்படி ரெக்கவரியே இல்லாம அடுத்தடுத்த நாட்கள்ல நடுவில் ஒரே ஒரு நாள் கேப்போட ஒரு மேட்ச் ஆடுறது இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல அப்படின்றது ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவே அன்ஃபேர். இது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபுல்லாவே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். என்ன பேட்டர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூப் ஏவோட 2 மேட்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறம் குரூப் பின்னுடைய 2 மேட்ச் நடந்துச்சு. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் நியூசிலாந்து முதல் மேட்ச் ஆடினாங்க. 2வது மேட்ச் இந்தியா பங்களாதேஷ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் குரூப் பின்னுடைய 2 மேட்ச் நடந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து. இந்த மாதிரி மாறி மாறி ஆல்டர்னேட்டா ஒவ்வொரு குரூப்ல இருந்து 2 மேட்ச் நடந்துகிட்டே வரும். இந்த பேட்டர்ன் இப்போ உடைக்கப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சண்டே நடந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இந்தியா மேட்ச் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மறுபடியும் சண்டே தான் நடக்குது. நியாயமா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சண்டே நடந்தா அடுத்த இந்தியா மேட்ச் எப்போ நடந்திருக்கணும்? யோசிச்சு பாருங்க. மண்டே மறுபடியும் ஒரு குரூப் ஏ கேம். ஓகே, டியூஸ்டே அண்ட் வென்ஸ்டே 2 நாள் குரூப் பியோட கேம்ஸ் நடந்து மறுபடியும் தேர்ஸ்டே ஒரு குரூப் ஏ கேம். அது வரைக்குமே அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. பாகிஸ்தான் பங்களாதேஷ் தேர்ஸ்டே ஆடினாங்க. அதாவது ஆட வேண்டியதா இருந்துச்சு, மழை வந்துச்சு, பரவாயில்ல. ஆனா அந்த பிக்சர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிக்சர்ன்றது தேர்ஸ்டே வந்துச்சு. ஃப்ரைடே மறுபடியும் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் நடந்திருக்கணும். அந்த இந்தியா நியூசிலாந்து மேட்சை எங்க இந்தியா வீக் டேல ஆடினா அவ்வளவு வியூவர்ஷிப் வராதோ, இந்தியா ஆடுற மேட்ச் கண்டிப்பா வியூவர்ஷிப் காரணமாக, காசு காரணமாக சண்டே தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கிறதுனால இந்தியாவுடைய மேட்ச் சண்டேக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அங்க ஒரு குரூப் பியோட மேட்ச் ப்ரீபோன் ஆகி ஃப்ரைடே வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சரி, இன்னொரு குரூப் பி மேட்ச் நடக்குது. அதாவது சாட்டர்டே சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாண்டை சந்திக்கிறாங்க. ஏன் அந்த மேட்சை ஸ்வாப் பண்ணிருக்கலாம்ல? அந்த மேட்சை ஃப்ரைடே கொண்டு வந்திருக்கலாம். இந்தியா ஏதர் சாட்டர்டே விளையாண்டுருக்கலாம், இல்ல இந்தியா சண்டே விளையாண்டுருக்கலாம், சாட்டர்டே ஆப்கானிஸ்தான் விளையாண்டுருக்கலாம். அப்படி நடந்திருக்கலாமே. அப்படி நடந்திருந்தா இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிற இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இங்கிலாந்துக்கு இருந்திருக்கும். இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டும் பணக்கார போர்டு அவங்களும் இதை நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க தெரியுது, இவன் ஒரு சின்ன பையலா இருக்கானே, இவன் அடிச்சு துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்வாப் நடத்திருக்கிறாங்க. இது ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவே அன்ஃபேரான ஒரு விஷயம். அதாவது பெருசா காசு இல்லை அப்படின்றதுனால அந்த போர்டுக்கு ஒரு சேயே இல்லை இந்த மேட்டர்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படின்றது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு அப்படின்றது ஒரு கிரிக்கெட் ஃபேனா நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை பத்தி பேசிட்டோம். இந்த மேட்சை பத்தி பார்த்துருவோம். மேட்ச் நடக்க போகிறது லாகூர் கடாஃபி ஸ்டேடியம்ல. லாகூர் கடாஃபி ஸ்டேடியம்ல மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ அப்படின்னு வெதர் ஃபோர்காஸ்ட்ல பார்த்தோம்னா 50-75% கொடுத்துருக்காங்க. மழை வந்தா குவாலிஃபிகேஷன் சினாரியோ என்ன நடக்கும் அதெல்லாம் நம்ம வீடியோல கடைசியா பார்ப்போம். ஆனா இப்போ மழை வரல, மேட்ச் நடக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். தேர்ஸ்டே நடக்க வேண்டிய பிராக்டிஸ் செஷன் மழையின் காரணமாக கேன்சல் ஆயிருக்கு. பிட்ச் மூடியே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிட்ச் மூடியே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி பேசணும். அடியில ஈரப்பதம் இருக்கும், மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகும். அந்த மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா பவுலர்ஸுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அப்போ டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பேசணும். ஆனா ஒரு சின்ன மாற்றம், ஆப்கானிஸ்தான் டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. காரணம், நம்ம இந்த கண்டிஷன்ஸ் பிச்சை பத்திலாம் 1000 விஷயம் பேசலாம். ஆனா ஒரு மஸ்ட் வின் கேம் அப்படின்னு வந்துச்சு, ஒரு நாக் அவுட் கேம்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க மென்டாலிட்டி
ஆட்டிடியூட், இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய மேட்ச் வந்து சேஸ் பண்ணும்போது கோட்டை விட்டுருக்காங்க, தோத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி சிறப்பாக நிறைய மேட்சஸ் வந்து ஸ்கோர்ஸை டிஃபெண்ட் செஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஸ்ட்ரென்த் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடினாதான் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அந்த ஆட்டிடியூடை வந்து அவங்களால ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸுக்கு அவங்க ஆடினா மட்டுமே இந்த மாதிரியான நாக் அவுட் கேம்ஸை, மஸ்ட் வின் கேம்ஸை ஜெயிக்க முடியும். அந்த காரணத்தினால ஆப்கானிஸ்தான் டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் செய்யணும். ஆனால் ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சா எனக்கு என்னமோ அவங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. காரணம் அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங்கை வச்சு அவங்க எந்த டார்கெட்டை வேணாலும் சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க உள்ள வருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப்பா இருக்க போகுது. ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்கு, இன்னொரு டீம் பேட்டிங் லைனப் சூப்பரா இருக்கிற காரணத்தினால எந்த டார்கெட் கொடுத்தாலும் சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போது, செம அற்புதமான ஒரு மேட்சப். இப்போ டாஸை பத்தி பார்த்தோம், ரெண்டு டீம்ஸை பத்தி பார்த்தோம். ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் 11 எனக்கு என்னமோ அன்சேஞ்ச் 11 போவாங்கன்னு தோணுது. வின்னிங் காம்பினேஷன்ல கையை வைக்கக்கூடாது, மாற்றக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா என்னதான் அதெல்லாம் இருந்தாலும் சில கேள்விகளுக்கு பதில் தேவை ஆப்கானிஸ்தானுக்கு. மிக முக்கியமா அவங்களுடைய டாப் ஆர்டர் கிட்ட இருந்து. டாப் ஆர்டர் பெர்ஃபார்மே பண்ணல இந்த டோர்னமெண்ட்ல. 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, ரொம்ப மோசமாவே ஆடி இருக்காங்க. அதுல வந்து நம்ம எல்லாரும் அடிக்கடி பேசுற ரஹ்மானுல்லா குர்பாஸ் அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்கில்ஃபுல் பேட்ஸ்மேன், ஸ்கில்லுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருந்து இந்த டோர்னமெண்ட் முழுக்க பெர்ஃபார்மன்ஸே வரல அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த மேட்ச்ல எனக்கு என்னமோ அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்ற சிச்சுவேஷன்ல ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ், ஒன்னு ரஹ்மத் ஷா, இன்னொன்னு சதிகுல்லா அத்தல். 2 பேருமே அந்த டாப் 3ல இருக்கிற பிளேயர்ஸ். இவங்க ஆடி கொடுத்தாங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு சான்சஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கு. இவங்க ஆடலைன்னா மறுபடியும் ஒரு இப்ராஹிம் ஜத்ரான் கிட்டயோ, ஒரு அஸ்மத்துல்லா ஒமர்சாய் கிட்டயோ, இல்ல கேப்டன் ஷஹீதி கிட்டயோ வந்து மிடில் ஆர்டர்ல டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதே மாதிரி நீங்க லோவர் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நபி ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபினிஷ் கொடுத்தாரு இங்கிலாந்துக்கு எதிராக அந்த இன்னிங்ஸ், பேட்டிங் இன்னிங்ஸுக்கு. ஆனா இன்னமும் குல்பதீன் நெய்ப் இந்த டோர்னமெண்ட்ல ஃபயர் பண்ணல. குல்பதீன் நெய்பால பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியும். அவரும் ஒரு மிடில் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு லோவர் மிடில் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஆப்கானிஸ்தானோட பேட்டிங்கை பத்தி நம்ம இவ்வளவு பேசணும். ஆப்கானிஸ்தானோட பவுலிங்ல அவங்க ஸ்பின்னர்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு டெஸ்டா இருக்க போகுது. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் மிக முக்கியமாக 2 பேர், ஒன்னு ஜாஷ் இங்கிலிஸ், இன்னொன்னு கிளென் மேக்ஸ்வெல். கிளென் மேக்ஸ்வெல் வர்சஸ் ஆப்கானிஸ்தான்னாலே அது வேற லெவல் காம்படிஷனா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2023 வான்கடையில என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. கிளென் மேக்ஸ்வெல் ஸ்பின்னர்ஸா அற்புதமா விளையாடுவாரு. ஜாஷ் இங்கிலிஷும் அவ்வளோ அற்புதமான கேமை வந்து காமிச்சிருக்கிறாரு ஸ்பின்னர்ஸுக்கு அகெயின்ஸ்டா. ஆப்கானிஸ்தானுடைய பவுலிங் அட்டாக்கே முழுக்க முழுக்க அந்த ஸ்பின்னை சுத்தி அமைக்கப்பட்ட ஒரு பவுலிங் அட்டாக் தான். அவங்க கிட்ட இருக்கிற ரஷீத் கான், நூர் அகமது மற்றும் முகமது நபி தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த 3 பேர் கண்டிப்பா அவங்களுடைய கேமை விளையாண்டே ஆகணும். அவங்க வந்து 100% ஏன் 200% அவங்க கொடுத்தே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் தப்புனா கூட கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி மேக்ஸ்வெல் கிட்ட வந்து மாட்டுவாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய ஸ்பின்னர்ஸ் அவங்க கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம ஆப்கானிஸ்தானை பத்தி பார்த்துட்டோம், ஆஸ்திரேலியாவை பத்தி பார்ப்போம். ஆஸ்திரேலியா அன்சேஞ்ச் 11 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் எனக்கு ஒரு சேஞ்ச் செய்யணும்னு ஆசை. அந்த சான் ஆபர்ட்டை வந்து தயவு செஞ்சு உள்ள கொண்டு வாங்க ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலா. நம்ம வந்து இங்கிலாந்து மேட்ச்லயே பார்த்தோம், ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய அந்த எக்ஸ்பிரஸ் பேஸுக்கு ஆப்கானிஸ்தானோட டாப் ஆர்டர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அப்படின்ட்டு. அந்த ஸ்ட்ரகிளை திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சான் ஆபர்ட் இருந்தா கண்டிப்பா முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஒரு பென் டுவார்ஷியஸ், அவருடைய அந்த பவுலிங்குமே வந்து மேபி ஆப்கானிஸ்தானை ட்ரபிள் பண்ணலாம். ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அளவுக்கு ட்ரபிள் பண்ண முடியுமா, இல்லை ஒரு மார்க்வுட் அளவுக்கு ட்ரபிள் பண்ண முடியுமானா சந்தேகம் தான். எனக்கு என்னமோ ஆப்கானிஸ்தானுடைய பேட்டிங்க்கு இங்கிலாந்து கிட்ட அவங்களுக்கு இருந்த சான்ஸை விட பெட்டரான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கண்டிப்பா வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேட்சை அவங்க டீமுக்கு சாதகமா அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஆனா அவங்களோட பேட்டிங் அட்டாக் தான் வந்து முழுக்க முழுக்க டாமினேட் பண்ண போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா இந்த மேட்சுக்குள்ள வர்றதே வந்து அவங்களுடைய பேட்டிங்கை நம்பி தான் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த கிளென் மேக்ஸ்வெல், ஜாஷ் இங்கிலிஷ்னுடைய அந்த ஸ்பின் பவுலிங்கை வந்து எப்படி பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு மிடில் ஓவர் ஃபேஸ் அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. அண்ட் அந்த மிடில் ஓவர் ஃபேஸ்ல இன்னொரு பேட்ஸ்மேனும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா அமைய போறாரு. யாருன்னு கேட்டா அலெக்ஸ் கேரி. இப்போ நம்ம இந்த 2 டீமும் பார்த்துட்டோம். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் நினைப்பேன். மேபி ஒரு 51% ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கும், 49% ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2 டீம்ஸுமே வந்து பிரிட்டி ஈவன்லி பாய்ஸ்டா தான் இருக்காங்க இந்த மேட்சுக்குள்ள போறப்ப அப்படின்றத என்னுடைய பார்வையா இருக்கு. சரி, ஈவனா இருக்கிற இந்த 2 டீம்ஸ்ல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் ஓகே. ஆனா குவாலிஃபிகேஷன் சினாரியோ, யாரு ஜெயிச்சா குரூப் பில யாரு குவாலிஃபை ஆவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நம்ம வருவோம்.
3 சினாரியோ இருக்கீங்க. அதுல முதல் சினாரியோ நான் சொன்ன 51%, அதாவது ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிற சினாரியோ. ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிச்சா 2 பாயிண்ட்ல இருக்கிற ஆப்கானிஸ்தான் 4 பாயிண்ட்டுக்கு போவாங்க. தற்காலிகமா குரூப் பியோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. ஆஸ்திரேலியா 3 பாயிண்ட்ல இருக்கிற அந்த ஆஸ்திரேலியா அதே 3 பாயிண்ட்ல இருப்பாங்க. ரொம்ப படுதோல்வி அடையல அப்படின்னா அவங்களுடைய நெட் ரன் ரேட் ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படுதோல்வி அடைஞ்சிட்டா அவங்க நெட் ரன் ரேட் ரொம்ப மோசமா போயிடும். அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இப்ப பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் 4 பாயிண்ட்ல இருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் இதுக்கு அடுத்த நாள் நடக்க போது சனிக்கிழமை நடக்க போற அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டா பிரச்சனையே இல்லை. 5 பாயிண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. ஆப்கானிஸ்தான் 4 பாயிண்ட் அந்த 2 டீம் குவாலிஃபை ஆயிடும். ஆஸ்திரேலியா எலிமினேட் ஆகும். ஆனா அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவும் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அப்ப நெட் ரன் ரேட் வரும். சவுத் ஆப்பிரிக்காவோட நெட் ரன் ரேட் எங்கேயோ இருக்குங்க, +2ல இருக்கு ஆஸ்திரேலியாவோட நெட் ரன் ரேட்டை கம்பேர் பண்றப்போ. ஸோ ஆஸ்திரேலியா இந்த மேட்சை தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தோல்வி அடைஞ்சா கூட அவங்களுடைய நெட் ரன் ரேட் பெட்டரா இருக்கிற காரணத்தினால அவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஆனா இந்த மேட்சை ஒருவேளை ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டா ஆப்கானிஸ்தான் எலிமினேட்டட், அதுல கேள்வியே கிடையாது. ஆஸ்திரேலியா தற்காலிகமா ஃபர்ஸ்ட் பொசிஷன் போகும். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டா அவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. செகண்ட் பிளேஸுக்கு ஆஸ்திரேலியாவை புஷ் பண்ணிடுவாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டா கண்டிப்பா குவாலிஃபைட். மேட்ச்ல மழை வந்தா என்ன ஆகும்? அதாங்க 50% 75% மேட்ச்ல மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. லாகோர்ல மழை பெஞ்சா மேட்ச் வாஷ் அவுட் ஆனா 3 பாயிண்ட்ல இருக்கிற ஆஸ்திரேலியா 4 பாயிண்ட்டுக்கு போவாங்க. 2 பாயிண்ட்ல இருக்கிற ஆப்கானிஸ்தான் 3 பாயிண்ட்டுக்கு வருவாங்க. ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிடும். அடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்துல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு படுதோல்வி அடைஞ்சா கூட ஆப்கானிஸ்தானுக்கு மேலதான் இருப்பாங்க அந்த நெட் ரன் ரேட் காரணமாக. அந்த நெட் ரன் ரேட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா அமையும் இந்த குரூப் பியினுடைய குவாலிஃபிகேஷன்ல. ஆனா இந்த மேட்ச் வாஷ் அவுட் ஆச்சுன்னா எனக்கு என்னமோ ஆப்கானிஸ்தான் காலின்னு தோணுது. ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இந்த மேட்ச் நடந்து அதை அவங்க ஜெயிச்சும் ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு. ஏன்னா ஒண்ணுதான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மேட்ச் ஜெயிக்கிறது தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மழை வர்றது ஆண்டவன் கண்ட்ரோல். அப்படி பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கு இது ரொம்பவே ஒரு சிக்கலான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்றப்ப. ஆனா மேட்ச் மழை இல்லாம அது ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா அதான் ஆப்கானிஸ்தான் விளையாண்டா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றது என்னுடைய பார்வை. ஸோ திஸ் ஹாஸ் பீன் இட். இந்த மேட்சினுடைய ப்ரிவ்யூ. அடுத்த மேட்சினுடைய ப்ரிவ்யூ ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க, குரூப் பில எந்த 2 டீம் குவாலிஃபை ஆவாங்க, அதை விட ரொம்ப முக்கியம் இந்தியா இந்த குரூப் பில இருக்கிற இந்த 3 டீம்ல இருந்து எந்த டீமை செமிஃபைனல்ல சந்திக்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.